பின்னர் வானத்திலிருந்து இறங்கி வரும் மற்றொரு வல்லமை உள்ள தூதனை நான் கண்டேன். அவன் மேகத்தால் போர்த்தப்பட்டிருந்தான். அவன் தலையின் மேல் வானவில் இருந்தது. அவன் முகம் சூரியனைப் போலவும் அவன் கால்கள் அக்கினித் தூண்களைப் போலவும் இருந்தன. அவன் கையில் திறந்திருந்த சிறிய புத்தகம் இருந்தது. அவன் வலது கால் கடலின் மேலும் இடது கால் பூமியின் மேலும் வைத்துக் கொண்டிருந்தான். சிங்கம் கர்ஜிப்பது போல அவன் பெரிய சத்தமாக கூவினான். அவன் கூவினபோது 7 இடிகளும் சத்தமிட்டு முழங்கின. அந்த 7 இடிகளும் பேசியபோது நான் எழுதத் தயாராயிருந்தேன். அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு சத்தம், 7 இடியங்கள் பேசியதை முத்திரை போட்டு மறைத்து வை, அதை எழுதாதே என்று எனக்குச் சொன்னது. அப்பொழுது கடலின் மேலும் பூமியின் மேலும் நின்றிருந்த அந்த தூதன் தன் கையை வானத்திற்குத் தூக்கி, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவராலும் வானத்தையும் அதிலுள்ளவற்றையும் பூமியையும் அதிலுள்ளவற்றையும்